ஊர்ல நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, நீங்க போய் இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாமா? நான் என்ன சார் பண்ணேன்? நீங்க என்ன பண்ணீங்களா? உங்க பொண்ணு ரேவதிக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சா? சொல்லுங்க மேடம், கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் மேடம், கல்யாணம் ஆகி கோர்ட்ல டைவர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்கு, அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ண பாக்குறீங்க. இது உங்களுக்கு தப்பா தெரியாம இருக்கலாம், ஆனா லீகலா இந்த விஷயம் தப்பு. அது தெரியாம நான் இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிருந்தா என் வேலை என்ன இருக்கும்? இல்ல சார், யாரோ உங்களுக்கு தப்பான தகவல் கொடுத்திருக்காங்க. தப்பான தகவலா? உங்க பொண்ணோட கேஸ் நம்பரை பார்த்தா எனக்கு வந்த தகவல் சரியா தப்பான பாத்திரலாம். பார்க்கட்டுமா? இல்ல சார், இப்போதைக்கு டிவோர்ஸ் கேஸ் கோர்ட்ல நடந்துகிட்டு இருக்கிறது உண்மைதான். 6 மாசம் முடிஞ்சிருச்சு. அதான் இந்த கல்யாணத்தை பண்ணலான்னு வந்தேன். மேடம், கோர்ட்டே 1 வருஷம் கொடுத்திருக்கு. இப்ப நீங்க என்னடானா 6 மாசம் முடிஞ்சிருச்சுன்னு பழசு எதுவும் ஞாபகத்தில் இல்லாத பொண்ணு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ண எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இதுவே பெரிய அஃபென்ஸ் மேடம். இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சது, நீங்களும் நானும் சேர்ந்து கம்பி என்ன வேண்டியதுதான். சார், இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் உங்களுக்கு இதெல்லாம் சொன்னா? இந்த தகவலை யார் சொன்னா, எப்படி சொன்னாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல. உங்க பொண்ணு சம்பந்தப்பட்ட விஷயம் உண்மைதானே? மேடம், தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்புங்க. இந்த கல்யாணம் நடக்காது. சார் சார், அப்படிலாம் சொல்லாதீங்க. இந்த கல்யாணம் எப்படியாவது நடக்கணும். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். என் பொண்ணுக்கும் அந்த பையனுக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைங்க. நான் இவ்வளவு சொல்லியும் பணம் கொடுக்கறேன்னு சொல்றீங்க? நீங்க கிளம்புங்க மேடம். என் சர்வீஸ்ல நான் நல்ல பேரோட போகணும்னு நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் பண்ணா காலத்துக்கும் கோர்ட்டு கேஸ்னு அலைய வேண்டியிருக்கும். இதெல்லாம் வேலைக்காகாது. போங்க சார். சார், என்ன பண்றீங்க? ஐயோ, என்ன பண்றீங்க? ஏன் சார் டாக்குமெண்ட் கிழிச்சீங்க? இந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்காது.